ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். திமுக 5 ஆண்டு ஆட்சி காலத்துல என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே மக்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க இதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதிகளா பல வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. அது எல்லாத்தையும் இந்த 5 வருஷத்துல செஞ்சு முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சோ அதை பத்தின ஒரு காணொளி தான் இது. பொதுவான பேச்சு குறிப்புகள் என்ன அப்படின்னா, மாணவர்கள் தமிழகத்தை சேர்ந்த பல இளைஞர்கள் தங்களோட பட்டப்படிப்பு கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் என்ற நம்பிக்கையில திமுகவுக்கு வாக்களிச்சிருந்தாங்க. திமுக தமிழக பட்டதாரிகளை தந்திரமா ஏமாற்றி அவர்களுடைய வாக்குகளுக்காக மட்டுமே அவர்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கும் திட்டத்தையும் திமுக கைவிட்டுட்டாங்க. லேப்டாப்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது எல்லா தரப்பினரும் தொடர்ச்சியான ஒரு கோரிக்கையா இருந்த போது லேப்டாப்களை விநியோகிக்க எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கல. அடுத்ததா விவசாயம். விவசாயிகள் அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி கூட்டுறவு மற்றும் தனியார் சர்க்கரை ஆலைகள் கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகையை திருப்பி செலுத்த ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு திமுக உறுதியளித்திருந்தாங்க. ஆனா அதை அவங்க செய்யவே இல்லை. திரு நரேந்திர மோடி ஒரு குவிண்டாலுக்கு 315 ரூபாய் என்ற மிக உயர்ந்த நியாயமான ஊதிய விலையை வழங்கியிருந்தாரு. திமுக தமிழ்நாட்டின் சிறு மற்றும் குறு விவசாயிகளை தொடர்ந்து ஒடுக்கி வந்தது. சொட்டு நீர் பாசன விவசாயிகளுக்கு 90% மானியம் வழங்குவதாக அளித்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்ற தவறிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். திமுக தனது தேர்தல் அறிக்கையில விவசாய விளைபொருட்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்னோ, விவசாயிகளுடைய அனுமதி இல்லாம விவசாய நிலங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவது தடுக்கப்படும் அப்படின்னு உறுதி அளிச்சிருந்தாங்க. திமுக தமிழ் மக்களை முட்டாள்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. NLC-ல என்ன நடந்தது அப்படிங்கறத நாம் எல்லாருமே அறிவோம். ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் தானிய கிடங்குகளை அமைப்பதாக திமுக உறுதி அளித்திருந்தாங்க. ஆனா அதற்கான அவசியமான நடவடிக்கைகளை ஒருபோதுமே அவங்க தொடங்கினது கிடையாது. வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் திமுகவின் செயல்திறன் இன்மை தமிழ்நாடு முழுவதும் தானியங்கள் வீணாவதற்கு வழிவகுத்திருக்கு. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வார்டிலும் மண் ஆராய்ச்சி நிறுவனங்களை அமைப்பதா உறுதி அளித்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவே இல்லை. ஆனா மோடி அரசு நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் சுகாதார அட்டைகளை வழங்கிட்டு வராங்க. தமிழ்நாட்டுல 1.41 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு மண் சுகாதார அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு. மானாவாரி நிலங்கள் புத்துயிர் பெறும் அப்படின்னு சிறு தானியங்களை உற்பத்தி செய்ய மானாவாரி நிலங்கள் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு பண ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு திமுக உறுதியளிச்சிருந்தாங்க. ஆனா திமுக அரசு எந்த முயற்சியுமே எடுக்கல. திமுக தனது தேர்தல் அறிக்கையில விவசாய விளைபொருட்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்னும், விவசாயிகளோட அனுமதி இல்லாம விவசாய நிலங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவது தடுக்கப்படும் அப்படின்னு உறுதி அளித்தாங்க. ஆனா இதற்கு மாறா திறமையற்ற திமுக அரசு தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சிறப்பு திட்டங்களுக்கான மசோதா 2023 நிறைவேற்றினாங்க. இந்த மசோதா 100 ஏக்கருக்கு மேல் உள்ள அனைத்து அரசு திட்டங்களையும் சிறப்பு திட்டங்களாக வகைப்படுத்துகிறது. இது விவசாயிகளுக்கும் கிராமப்புற சமூகங்களுக்கும் ஒரு சாத்தியமான ஆபத்தை தான் ஏற்படுத்துது. வழக்கம் போல தங்களுக்குள்ள எழும் எந்த விதமான மோதல்களையும் தீர்க்க விவசாய பிரதிநிதிகளை கொண்ட ஒரு வேளாண் மேம்பாட்டு குழுவை உருவாக்குவதை உறுதி செய்வதாக திமுக உறுதி அளித்திருந்தாங்க. ஆனா திமுக தனது வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான எந்த முயற்சிகளையும் எடுக்கவோ இல்லை, கண்டு கொள்ளவோ இல்லை. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில தேர்தல் ஆதாயத்திற்காக டெல்டா பகுதியை வியூக ரீதியா குறிவைத்து நெல் விவசாயிகளுக்கு 2500 மற்றும் கரும்பு விவசாயிகளுக்கு 4000 அப்படின்னு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு MSP உத்தரவாதம் அளிப்பதாகவும் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் திமுக தனது வாக்குறுதியை நிறைவேற்ற தவறியதால விவசாயிகள் ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சாங்க. விவசாயிகளுடைய தொடர்ச்சியான வேண்டுகோள்களையும் மீறி திமுக அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்றாததால விவசாயிகளிடையே இது துரோக உணர்வு அப்படின்னு ஆழமா பதிஞ்சிருக்கு. கூட்டுறவு மற்றும் தனியார் சர்க்கரை ஆலைகள் கரும்பு விவசாயிகளுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை திருப்பி செலுத்துவதற்கு ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு திமுக தேர்தல் அறிக்கையில உறுதி அளித்திருந்தாங்க. ஆனா 2 ஆண்டுகள் கடந்த பின்னருமே விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்க அவர்களின் நிலுவைத் தொகையை செலுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நிவாரணங்கள் தொடர்பாக தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்திய பின்னரும் டெல்டா பகுதி விவசாயிகள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. திமுக பெண்களை வாக்கு வங்கிகளாக மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. சகோதரிகளே, நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்பு அவர்கள் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வசதிகளுடன் 25% மானியம் வழங்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி அளிச்சாங்க. ஆனா இது எதையுமே அவங்க செய்யல.
வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களை சேர்ந்த 1,00,000 பெண்களுக்கு குடிசை தொழில்களுக்காக 50,000 ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி அளிச்சாங்க. ஆனா இதையும் அவங்க செய்யவே இல்லை. 35 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப அரசு வேலைகள் வழங்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி அளிச்சாங்க. ஆனா இதையும் அவங்க செய்யல. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரித்து நீதியை விரைவாக வழங்குவதை உறுதி செய்ய ஒரு தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னா கூட இதுவரைக்கும் அவங்க எதையுமே செய்யல. தமிழ்நாட்டுல துப்புரவு பணியாளர்களின் வாழ்க்கை திமுக ஆட்சியில ரொம்பவே நலிவடைஞ்சு வருது. மேலும் அவர்களுடைய உழைப்பும் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது. அவர்களுக்கு வாராந்திர விடுமுறை மற்றும் கூடுதல் நேர ஊதியம் வழங்கப்படும். தகுதியின் அடிப்படையில் துப்புரவு பணியாளர்களுக்கு கருணையான நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வு வழங்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதிகளை திமுக அளிச்சாங்க. ஆனா திமுக துப்புரவு பணியாளர்களை வாக்குகளுக்காக மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா அந்த வாக்குறுதிகள் எதையுமே அவங்க நிறைவேற்றவில்லை. திமுக மக்களுடைய உணர்வுகளோட ஏதாவது ஒரு வகையில விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ மாணவர்கள், விவசாயிகள், மீனவர்கள், ஆசிரியர்கள், இப்போது ஓய்வு ஊதியதாரர்கள், திமுக அரசு 70 வயதுக்கு மேற்பட்ட மற்றும் 80 வயதுக்கு மேற்பட்ட ஓய்வு ஊதியதாரர்களுக்கு 10% மற்றும் 20% ஊதிய உயர்வு வழங்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி அளித்தாங்க. ஆனா அதையும் அவங்க செய்யல. பழைய ஓய்வு ஊதிய திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்பதை அறிந்த திமுக அதை மீண்டும் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்தாங்க. முன்னாள் நிதியமைச்சர் திரு பி தியாகராஜன் ஆட்சிக்கு வந்த உடனேயே பழைய ஓய்வு ஊதிய திட்டம் செயல்படுத்தப்படாது அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. அங்கன்வாடி பணியாளர்களும் மத்திய உணவு பணியாளர்களும் தமிழ்நாட்டுடைய மாணவர்களுக்கு சேவை செய்யும் உன்னத சேவையை செஞ்சுட்டு வராங்க. அவர்களுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஊதியம், குறைந்தபட்ச ஓய்வு ஊதியம் மற்றும் பணிக்கொடை வழங்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி அளிக்கப்பட்டு அவர்கள் ஏமாற்றுதான் பட்டாங்க. 72 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திய பிறகும் திமுக அந்த பணியாளர்களை கண்டு கொள்ளவே இல்லை. ஆசிரியர்களுடைய நலன் நேரடியாக மாணவர்களுடைய நலன்ல பிரதிபலிக்குது. ஆனா திமுக அரசால ஆசிரியர்கள் கடுமையா பாகுபாட்டிற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அரசு பள்ளி ஆசிரியர்களின் இடமாற்ற செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் அப்படின்னு திமுக உறுதி அளிச்சிருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆசிரியர்கள் வெளிப்படையான இடமாற்ற செயல்முறைக்காக போராடிட்டு வராங்க. மத்திய செம்மொழி தமிழ் நிறுவனத்தை புத்துயிர் பெற செய்ய முயற்சிகள் எடுப்பதாக திமுக உறுதி அளிச்சிருந்தாங்க. ஆனா மீண்டும் ஒரு முறை திமுகவின் வெறும் வார்த்தைகள் தான் அம்பலமாகிருக்கு. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜனவரி 2022ல 24 கோடி செலவுல ஒரு புதிய வளாகத்தை திறந்து வைத்தாரு. தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக பிரதமர் மோடி அவர்கள் பல நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வராங்க. சோ மக்களாகிய நாம சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு சரியான நேரம் அப்படிங்கறத தான் நாம எடுத்துக்கணும்.